தலைவர் ஒரு நாள் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் தொடங்குறாங்க மதுரையில். அதுக்கு அவர் காரில் போயிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க கலெக்டரம்மா. அதை முன்னாடி வண்டியில் உட்காருன்னு இருக்காரு. போகும்போதே கேட்டிருக்காரு, இந்த மாவட்டத்தில் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போகிறாரு. அந்த அம்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வருது. அப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா கொடைக்கானல்ல. போயிட்டு இருக்கும்போது அந்த குளூரில் ஒரு வயசான பாட்டி நின்றுட்டு இருந்திருக்கு. நின்றுக்கிட்டு இருந்ததும் வண்டியை விட்ட குறுக்காட்டி நிறுத்தியிருக்கு. தலைவர் உடனே வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது கண்ணாடியை திறந்து, ஏம்மா இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு. இல்லைப்பா, என் வீட்டில் இந்த ஆரஞ்சு பழம் காய்ச்சிது, உங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லணுமேன்னு நான் வச்சுக்கிட்டு நிற்கிறேன்னு. அவர் என்ன மாதிரி தலைவர், அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பாசம் இருந்திருக்கு. அப்புறம் அந்த இடத்துலே அவர் வாங்கி ஒரு சொலையை வாயில் போட்டு அந்த அம்மாவை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. முன்னாடி உட்காந்துருந்த கலெக்டர் அம்மா இதை பார்த்துக்கிட்டு போகும்போது நினச்சிதான், என்ன மாதிரி தலைவர் இவர், நிறுத்தி அந்த அம்மா கொடுக்கறத, அதை ஆசைக்கு கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், இவங்க இப்படி பாசமாக இருக்காங்களே, அதுக்கு கைமாறு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சம்மான்னு சொன்னாராம். அன்னையிலேருந்து அந்த கலெக்டரம்மா நம்ம கட்சி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. அந்த கலெக்டரம்மா இப்போ இருக்கு. அவங்க பேரு சந்திரலேகா. அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான். அவங்க இந்த கதையை எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொன்னாங்க.